இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் vocabularies வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட வந்து பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்கோ, அபிலிட்டி என்று சொன்னால் திறமை அல்லது ஆற்றல் அப்படின்னு சொல்லி மீனிங் பெறுது. நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கோ, she has the ability to solve difficult problems quickly என்று சொன்ன என்ன, கடினமான பிரச்சனைகளை விரைவாக தீர்க்கும் திறமை அவளுக்கு உண்டு. இதில் பாருங்க, அபிலிட்டி என்று சொன்னால் ஆற்றல் அல்லது திறமை, சோல்வ் என்று சொன்னால் தீர்த்தல், டிஃபிகல்ட் என்று சொன்னால் கடினமான, குயிக்லி என்று சொன்னால் விரைவாக. அடுத்தது பாருங்க, அடாப்ட் என்று சொன்னால் பழகிக்கொள்ள அல்லது தழுவிக்கொள்ள என்று சொல்லி வருது. பாருங்க, பீப்புள் மோஸ்ட் அடாப்ட் டு நியூ என்வாயன்மெண்ட், மக்கள் புதிய சூழல்களுக்கு பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ மஸ்ட் என்று சொன்னால் வேண்டும், அடாப்ட் என்று சொன்னால் பழகிக்கொள்ள, நியூ என்வாயன்மெண்ட் என்று சொன்னால் புதிய சூழலுக்கு. அடுத்தது பாருங்க, அம்பிஷன் என்று சொன்னால் ஆசை அல்லது கனவு அல்லது விருப்பம் இப்படின்னு சொல்லி அம்பிஷன்ற மீனிங்ஸ் வருது. எக்ஸாம்பிளில் பாருங்க, his ambition is to become a doctor, மருத்துவராக ஆவது அவரது ஆசையாகும். இப்போ his ambition is to become a doctor. அடுத்தது பாருங்க, ancient என்று சொன்னால் பண்டைய அல்லது பழமையான. இந்தியா ஹேஸ் மெனி ancient temples, இந்தியாவில் பல பண்டைய அல்லது பழமையான கோவில்கள் உள்ளன. அப்போ பாருங்க, மெனி என்று சொன்னால் பல, ஹேஸ் என்று சொன்னால் உள்ளது. அதே மாதிரி ancient என்று சொன்னால் பண்டைய. அடுத்தது பாருங்க, அசிஸ்ட் என்று சொன்னால் உதவுதல். The teacher asked me to assist her என்று சொன்னால் ஆசிரியர் அவருக்கு உதவுமாறு என்னை கேட்டார். அப்போ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. த டீச்சர்னு சொன்னால் ஆசிரியர், ஆஸ்க்னு சொன்னால் கேட்டல் அல்லது கேட்டார். மீ என்று சொன்னால் என்னை, அதாவது பாருங்க, டு அசிஸ்டன்ட் சொன்னால் உதவுமாறு அல்லது உதவி. ஹேன்னு சொன்னால் அவள் அல்லது அவளை. அப்போ நாங்கள் டீச்சர்னு சொல்லிக்கிறோம், நாங்கள் அவர் என்று சொல்லி பொதுவாக சொல்கிறோம். ஹே அவருக்கு. அடுத்தது பாருங்க, ஹாம்னு சொன்னால் அமைதியான. He stayed calm during the storm, புயலின் போது அவர் அமைதியாக இருந்தார். இப்போ ஸ்டேட்னு சொன்னால் இருந்தார், ஸ்டே இன் த பாஸ்ட், அதாவது சிம்பிள் பாஸ்ட்லேயே இருக்குது. ஸ்டேட் என்று சொன்னால் இருந்தார், ஹாம் என்று சொன்னால் அமைதியாக அல்லது அமைதி. டியூரிங் த ஸ்டோம், அதாவது வந்து ஸ்டோம்னு சொன்னால் புயலின், டியூரிங்னா அந்த காலத்தில் நடந்து கொண்டு வந்த விஷயம், புயலின் போது, டியூரிங் த ஸ்டோம். இப்போ புயலின் போது என்று சொல்லி வரும், டியூரிங் த ஸ்டோம்னு சொன்னால் புயல். அடுத்தது பாருங்க, என்கரேஜ் என்று சொன்னால் ஊக்குவி என்று சொல்லி வரும். டீச்சர்ஸ் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் மோர் என்று சொன்னால் பாருங்க, மாணவர்கள் அதிகம் படிக்க ஆசிரியர்கள் ஊக்குவிக்கிறார்கள். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. பாருங்க, டீச்சர்ஸ் ஆசிரியர்கள், என்கரேஜ் என்றா ஊக்குவி, ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள், டு ரீட் என்று சொன்னால் என்ன, அதிகம் படிப்பதற்கு, டு ரீட் மோர் அல்லது அதிகம் வாசிப்பதற்கு, அதாவது ரீட்னு சொன்னால் வாசித்தல், டு ரீட் மோர் வாசித்தல் அல்லது படித்தல்னு சொல்லி அதுக்குரிய அந்த மீனிங் வந்து வருது. டு ரீட் மோர் அதிகம் படிக்க. அடுத்தது பாருங்க, ஃபார்ச்சுனேட்னு சொன்னால் அதிர்ஷ்டசாலி அல்லது அதிர்ஷ்டம் வாய்ந்த. பாருங்க,
we are fortunate to have good friends. நல்ல நண்பர்கள் இருப்பது நமக்கு அதிர்ஷ்டம். இப்போ we are fortunate, we என்று சொன்னால் நாங்கள், fortunate அல்லது ஃபார்ச்சுனேட்னு சொன்னால் அதிர்ஷ்டசாலி, குட் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நண்பர்கள், ஹேவ்னு சொன்னால் வைத்திருத்தல் அல்லது இருத்தல்னு சொல்லி மீனிங்ஸ் வந்து வரும். அடுத்தது பாருங்க, அனஸ்ட். அனஸ்ட்னு சொன்னால் என்ன? நேர்மையான. பாருங்க, an honest person is always respected. நேர்மையான நபர் எப்போதும் மதிக்கப்படுவார். அப்போ அன்ஹானஸ்ட். அப்போ இல்லை அன்வந்தக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் அனஸ்ட் அண்டேக்கில் பாருங்கள், இது இங்கிலீஷ் பபல்ஸில் வந்து இந்த சொல் வந்து ஆரம்பிக்கிறபடியே நாங்கள் அன் போடுறோம். பாருங்கள், அன்ஹானஸ்ட் நேர்மையான நபர். பர்சன் சொன்னால் நபர், அனஸ்ட்னு சொன்னால் நேர்மையான. ஆல்வேஸ் என்று சொன்னால் எப்போதும். ரெஸ்பெக்ட் மதிக்கப்படுவார். ரைட். அடுத்தது பாருங்க, பொலைட். பொலைட்ன்னு சொன்னால் மரியாதையான அல்லது பணிவான. he is always polite to others. அவர் எப்போதும் பிறரிடம் மரியாதையுடன் நடந்து கொள்கிறார். he is always, அவர் எப்போதும். he என்று சொன்னால் அவர். always எப்போதும். polite பணிவான அல்லது மரியாதையான. to others என்றா மற்றவர்களிடம். ரைட், அல்லது பிறரிடம். அடுத்தது பாருங்க, ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் என்று சொன்னால் மரியாதை அல்லது மதிப்பு. பாருங்க, we must respect our parents and teachers. பாருங்க, பெற்றோர்கள் ஆசிரியர்களை நாம் மரியாதை செய்ய வேண்டும். we mustன்னு சொன்னால் என்ன? கட்டாயம், மஸ்ட். சாரி, அதாவது வேண்டும், கட்டாயம் ஒரு இதை வந்து செய்ய வேண்டும்னு சொன்னால் அதை மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். வின்னு சொன்னால் நாங்கள். ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட்னு சொன்னால் மரியாதை அல்லது மதிப்பு. அவர் பேரண்ட்ஸுண்டா எங்களுடைய ஆசிரியர்கள். அண்ட் டீச்சர்ஸ்ன்னு சொன்னால் எங்களுடைய, சாரி, அவர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எங்களுடைய ஆசிரியர்கள் பெற்றோர்கள். அவன்னு சொன்னால் எங்களுடையன்னு சொல்லி வருது. அடுத்தது பாருங்க, கிளைம். கிளைம்னு சொன்னால் ஏறு என்று சொல்லி மீனிங் வரும். பாருங்க, he climbed the tall tree. அவர் உயரமான மரத்தில் ஏறினார். அப்போ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ கிளைம்ன்றது ஏறுறது. கிளைம்ட் பாருங்க, ஈடி சேர்த்துருக்கு. அப்போ என்ன? பாஸ்ட், நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை கதைக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த வேர்ப்போட ஈடி சேர்க்கிறோம். கிளைம்ட். கீன்னு சொன்னால் அவன், கிளைம்டுன்னு சொன்னால் ஏறினார். த டோல் ட்ரீ என்றா, டோல்ண்டா உயரமான, ட்ரீன்னு சொன்னால் மரம். அடுத்தது பாருங்க, டிஸ்ட்ரோய். டிஸ்ட்ரோய்ன்னு சொன்னால் அழி அல்லது நாசம் செய். எக்ஸாம்பிள் பாருங்க, த ஃபயர் டிஸ்ட்ராய்ட் த ஹவுஸ். தீ அந்த வீட்டை அழித்தது. இதுவும் வந்து பாஸ்டெலாம் இருக்குது. பாருங்க, த ஃபயர் என்று சொன்னால் தீ, டிஸ்ட்ராய்ட் என்று சொன்னால் அழித்தது. டிஸ்ட்ராய்ன்னு சொன்னால் அழி, இது வந்து டிஸ்ட்ராய்ட், அதாவது பாஸ்டில் இருக்கக்கூடிய நாங்கள் ஈடி சீக்கிரம். டிஸ்ட்ராய்ட் அழித்தது. த ஹவுஸ் வீட்டை. அடுத்தது பாருங்க, டிஸ்கவர். டிஸ்கவர்னு சொன்னால் கண்டுபிடி. ரைட். கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அப்போ இதில் பாருங்க, டிஸ்கவர்ட் இதுவும் வந்து பாஸ்ட்லேயே இருக்குது. பாருங்க, டிஸ்கவர்ன்ற பாஸ்ட், டிஸ்கவர்ட்ண்டா கண்டுபிடித்தார். டிஸ்கவர்ண்டா கண்டுபிடி. அப்போ டிஸ்கவர்ட்னு சொன்னால் கண்டுபிடித்தார். ஈடி செய்கிறது. பாருங்க, அமெரிக்கா. அமெரிக்கான்ற நாட்டை வந்து கொலம்பஸ் கண்டுபிடித்தார். ரைட். அடுத்தது பாருங்க, ஃபியர். ஃபியர்ன்னு சொன்னால்
பயம். The child has a fear of the dark. அந்த குழந்தைக்கு இருளுக்கு பயம் உள்ளது. The child என்று சொன்னால் அந்த குழந்தை. has a fear. has என்று சொன்னால் என்ன, உள்ளது அல்லது இருக்கிறது என்று சொல்லி மீனிங் வரும். இப்போ சிங்குலர் என்றபடியாக ஹேஸ் வருது, புளூரல்னு சொன்னால் ஹேவ் வரும். அவள் ஹேஸ் ஏ ஃபியர். ஃபியர்னு சொன்னால் பயம். ஆஃப் த டாக், இருளுக்கு. ஆஃப் த டாக், இருளுக்குன்னு சொல்லி மீனிங் வருது. நன்றி.